அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மே 1ஆம் தேதி முதல் மே 7ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என குழப்பமான மனநிலையில் இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு அனைத்திலும் தெளிவு பிறக்கும் நேரமாக இந்த தருணம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல உருவாகியுள்ளது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சப்தமஸ்தானமாகிய 7இல் வீற்றிருக்கிறாருங்க. ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக பார்க்க முடியாத குரு 7இலிருந்து 8ஆம் இடத்திற்கு மே 1ஆம் தேதி முதல் திருக்கணிதத்தின்படி நுழைகிறார். ஆனால் மே 8ஆம் தேதி முதல் வாக்கிய கணிதத்தின்படி வலுவாக அமரப்போகிறார். எனவே இந்த வாரத்தில் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இல்லை. எனவே சப்தமஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் ராசியின் அதிபதியும் குருவும் முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றும் சஞ்சரிப்பது நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மிக பெரிய அளவில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் விலகுவதற்கு அனைத்திலும் ஆற்றில் ஒரு கால் சேற்றில் ஒரு கால் என குழப்பமான மனநிலையில் செய்யலாமா வேண்டாமா என குழம்பி இருந்த சூழ்நிலையில் நல்ல தெளிவு கிடைப்பதற்கான யோகத்தை சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் திட்டமிட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு. குருவின் சுப பார்வையும் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவில் சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயம் நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. குரு பகவானால் எந்த விதமான தோஷமோ பாதிப்போ நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை. எனவே எதை எதிர்பார்த்தாலும் அவை இந்த தருணத்தில் சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. நேர்மறையான விஷயங்கள் ஒன்றை சிந்தித்து கொண்டிருந்தால் அதற்கான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் மிகவும் அதீதமாக கிடைக்கும். எதிர்மறையான விஷயங்களை பற்றி சிந்திப்பதை தவிர்ப்பது மிக பெரிய அளவில் நல்ல முன்னேற்ற வாய்ப்பை தேடித்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை குரு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிப்பதால் எந்த பணியை திட்டமிட்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் அவருடைய சப்தம பார்வை மிக வலுவாக ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைக்கிறது. உச்சம் பெற்ற சூரியனும் ஜென்மராசியை வலுவாக மாற்றுவதால் பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் விலகி முன்னேற்றம் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகத்தை அள்ளி கொடுக்கிறார். எனவே திட்டமிட்டதை விட அனைத்திலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் காரிய வெற்றியை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. பழைய மற்றும் புதிய வாய்ப்புகள் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கின்றன. அரசியல் சார்ந்த பணிகளிலும் உங்களுடைய முன்னெடுப்பு அனைத்திலும் முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்திற்கு வித்திடுகிறது. எதை நீங்கள் நினைத்து செயல்பட்டீர்களோ அவற்றின் வெற்றிக்கான சிறப்பான வழிகளை பெறுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது. திட்டமிட்டதை விட அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் வலுவாக நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக தான் அமைந்துள்ளது. மறைமுகமாக இருந்த பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் தந்திரங்கள் அனைத்தையும் முறியடித்து நல்ல வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கும். ராசியின் ராஜ யோகாதிபதியான சனியும் 5இல் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய மாறுதல் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும். உத்தியோக ரீதியாக சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் வெகுவளவில் குறைவதற்கான யோகம் உண்டு. புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல இனிமையான செய்திகள் இந்த தருணத்தில் நிச்சயம் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இந்த தருணத்தில்
வாரத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் திட்டமிட்டு கனகச்சிதமாக பல்வேறு விதமான பணிகளை சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. தொழில்துறையில் ரியல் எஸ்டேட் உட்பட பல துறைகளில் அசூர வளர்ச்சி காண்பதற்கான யோகம் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. புதிய முதலீடுகளை திட்டமிட்டு மேற்கொள்வதால் விரய செலவுகள் குறையும். அதன் காரணமாக மகிழ்ச்சி ஏற்படுவதற்கான சூழல் நிச்சயம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் வலுவாக அமர்ந்திருக்கிறார் ராகு. நவகிரகங்களிலே சனி மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரனை தவிர திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு யாரிடம் உண்டு என்றால் அது நிச்சயமாக ராகு என்று சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட ராகு மிக வலுவாக ரூணரோக சத்ருஸ்தானமாகிய 6ல் இருப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் வெகுவளவில் குறையும். புதிய முதலீடுகள் அதிகரிப்பதற்கான யோகமும் திட்டமிட்டதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கொடுக்க போகிறது. மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அவை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகத்தை ராகு உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அவை விரய செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதனால் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி நல்ல முன்னேற்றம் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. ராகுவுடன் இணைந்து ரூணரோக சத்ருஸ்தானத்தை பூமிக்காரகன், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் வலுப்படுத்துகிறாருங்க. புதனும் சஞ்சரிக்கிறார். 7ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் நுழைகிறார். புதனுடைய அமைப்பு நிச்சயமாக வளம் பெறுவது நல்ல முன்னேற்றத்தை வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உணர்ச்சி வசப்படாமல் எதை செய்தாலும் நன்கு சிந்தித்து தெளிவான முறையில் தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுகக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், தடைகள் வெகுவளவில் குறைகிறது. மங்களக்காரகரான செவ்வாய் 6ல் இருப்பதால் புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. ஏற்கனவே பாதியில் நின்ற பணிகளை தொடர்ந்து மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு. புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பையும் இந்த தருணத்தில் மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 6ல் வலுவாக சஞ்சரிப்பதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நிச்சயமாக நல்ல மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கும். ஆனால் இந்த வாரத்திற்கு பிறகு குரு அஷ்டமத்தில் அமர்கிறார். பல கிரக நிலைகள் மாற்றத்தை சந்திப்பதால் இது போன்ற ஒரு அற்புதமான தருணம் கிடைக்க இயலாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் 4, 5, 6 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகத்தை மிகவும் வலுவாக இந்த வாரத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எந்த விதமான பின்னடைவு ஏற்பட்டாலும் அவற்றை உடனடியாக சரி செய்து முன்னேற்ற பாதையில் நடைபோடுவதற்கான யோகத்தை மிக வலுவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் சந்திரனின் அமைப்பு காரணமாக அந்தமாக நடைபெற்ற பணிகள் கூட விறுவிறுப்பாக நடைபெறுவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் சுற்றுலா சென்று வாருங்கள். சுற்றுலா சென்று வருவதால் விரய செலவுகள் சுப விரயங்களாக மாறும். அதற்கு மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் நிறைந்து கிடைக்கும். எப்பேற்பட்ட சவால் நிறைந்த பணிகளாக இருந்தாலும் அவற்றை உற்சாகத்துடன் எதிர்கொள்வதால் மிக பெரிய அளவில் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகமும் உருவாகக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது. அவை சரியாக துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.